ஸ்ரீ மீனாட்சி இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இதனால் இனிய நாளாக எட்டும். நம்மளுடைய சேனல் நம்ம நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படை இப்போ நம்ம நவராத்திரி திருவிழாவில் இருக்கோம். நவராத்திரி திருவிழா அப்படின்றது 9 நாளும் நடக்கும். இந்த 9 நாள்ல நம்ம எல்லார் வீட்லயும் கொலு வச்சு அம்பாவை வரவேற்று நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அடிப்படையில் நீங்க நம்ம முதல் முறையா ஒரு கொலு பார்க்க வந்திருக்கோம். யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய திருவண்ணாமலை பக்த சபையோட உறுப்பினர் அண்ணன் திரு கனகவேல் அவங்க வீட்டுக்கு கொலு வந்திருக்கும். இந்த கொலுல இவங்க என்னெல்லாம் சிறப்பா வச்சிருக்காங்க, இவங்க எவ்வளவு வருஷம் கொலு வைக்கிறாங்க, இவங்களுக்கு கொலு வச்சதுக்கு அப்புறமான வளர்ச்சி எல்லாம் எப்படி இருந்தது, அவங்களுடைய அனுபவங்களையும் இவங்க கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவாய வாழ்க, நாதன்தான் வாழ்க, இவை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. ஓவடியாண்ட குருமணிகந்தார் வாழ்க, ஆகமமாடிதார் வாழ்க. ஏகன் நாயகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் விஞ்ஞானங்கள் மெய்கலல்கள் வெல்க, உலந்தார்க்கு சேயோந்தன் பூங்கலல்கள் வெல்க. கரங்குவிவார் உண்மை வில்லும் கூடல் கரசி மலர்போல் மாலை வழிவகை மலர் மானே அங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாளொரும் பலர உங்களில் ஒருவன் பூதநாயகனாய் பேரும் பொருளும் அருளி அங்கைய கண்ணி தன்னோடு அமர்ந்து ஆதவாயாவரும் இதுவே ஆதவாய் கசிந்து கண்ணீர் மருகி ஓதுவாரம்மை நன்னறி வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே. சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இலையுடுத்தி சிவகங்கை குளக்கருகே சிலோக்க சிரித்திருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இலையுடுத்தி சிவகங்கை குளக்கருகே சிலோக்க சிரித்திருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பேரழகு தீராக வேறொன்றும் கிடையாது, பேரழகு தீராக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி சிவகங்கை குளக்கருகே சிறுட்ட சிரித்திருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. இன்பமெல்லாம் தருவார் எண்ணம் எல்லாம் இறைவா, இன்பம் எல்லாம் தருவார் எண்ணம் எல்லாம் இறைவா. பின்னர் தடை போட்டு பிச்சி பூ சூடிடுவார், பின்னர் தடை போட்டு பிச்சி பூ சூடிடுவார். பித்தனுக்கு இணையாக நத்தனமும் ஆடிடுவார், பித்தனுக்கு இணையாக நத்தனமும் ஆடிடுவார். சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே செய்தூர்க்கை சிரித்திருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே. வணக்கம், என் பேர் ரேவதி, என் வீட்டுக்கார பேர் கனகவேல். நாங்கள் இது 18வது வருஷம் கொலு வைக்கிறோம். இந்த கொலு முதல்ல 5 பொம்மையோடு ஆரம்பித்தது, படிப்படியாக வளர்ந்து இப்போ நாங்கள்
7 படி வச்சு கொலு வச்சுருக்கோம். தினம் ஒரு அம்மன் அலங்காரம் பண்ணுவோம். அந்த அம்மன் அலங்காரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் விதவிதமாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இங்கே வைக்கிற கொலு. நான் கலசம் வச்சு தான் கொலு முதல்ல ஆரம்பித்தேன். அந்த கலசம் எங்களுக்கு ஏற்கனவே இன்மையில் நன்மர்கள் கோயில் திரு தர்மராஜ் சிவம் அவர்கள் தான். அவங்க வருஷம் எனக்கு கலசம் கும்பத்தை நூல் சுற்றி அதை ஏற்றி எனக்கு தருவாங்க. அதை வச்சு நான் பூஜை பண்ணுவேன். அவர் தான் எனக்கு குரு. அப்புறம் இங்கே உள்ள எல்லா சகோதரியும் எனக்கு உதவி பண்ணுவாங்க. குறிப்பாக எதிர் வீட்டில் இருக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப உதவி செய்வா. அலங்காரம் பண்ணுறது பிரசாதம் பண்ணுற வரைக்கும் எல்லாமே உதவி செய்வா. வணக்கம். என் பேர் மகாலட்சுமி, செந்தில் மகாலட்சுமி. நான் அக்கா எனக்கு இந்த கொலுக்கு எனக்கு எனக்கு இந்த மாதிரி செய்ப்பா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு எப்பயும் கிடைக்கணும்னு நான் இந்த மீனாட்சிட்ட நான் இது பண்ணுறேன். எனக்கு வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு இந்த இந்த அலங்காரம் யாருனாலையும் பண்ண முடியாதுன்னு இல்லை, கொடுக்கணும்ல, அந்த பொறுப்பை கொடுக்கணும். அதை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் ரொம்ப மகா பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த கொலுனால நாங்கள் ரொம்ப வளர்ச்சி, பொருளாதாரத்திலும் சரி, மனசு நிம்மதியிலையும் சரி, மற்ற எல்லா உறவுகளும் சொந்த பந்தம் பழக நட்புகள் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் கடவுளுக்கு மீனா திருச்சிற்றம்பலம். இதே மாதிரி நீங்கள் வருஷம் கொலு வைக்கணும். நாங்களும் வருஷம் வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீனாட்சி அம்மன் வேண்டிக்கிறோம். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா வளங்களையும் ஸ்ரீ மீனாட்சி அம்மா கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அம்பாளை வேண்டிக்கிறோமா. நன்றி, வணக்கம்.